பாப்பா எப்படிப்பா இருக்க? வாங்க வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ சரி சரி. ம். எல்லாமே ஓகே தான் தம்பி. ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்கு 8000 தான் சம்பளம் தர முடியும். அதுக்கப்புறம் ஏற்றுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதாதுப்பா, வேலைக்கு ஏற்ற ஸ்கில்ஸும் வேணும். இப்படியே போயிட்டு இருந்தா என்னால் எதுவும் பண்ண முடியாது. என் வீட்டில் ஆல்ரெடி எனக்கு கரன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாக என்னால் வேலைக்கு போகிற வழியே பாரு. என்ன வேலை ஏதாவது கிடைச்சதா இல்லையா? ஏதாவது ட்ரை பண்ணுறானா? தினம் ஒரு இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்கான். இன்னும் ஒன்றும் செட் ஆகலானா அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே வீட்டிலே இருக்கிறது? தச்சாம கிடைச்ச வேலைக்கு போகலாம்ல அவன். மத்த பசங்க எல்லாம் குடும்ப சூழ்நிலை நினைச்சு கிடைச்ச வேலைக்கு போறாங்கல்ல, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? ஏன் அவங்க பெரியமா பசங்க எல்லாம் இல்லையா? அவங்க எல்லாம் கிடைச்ச வேலைக்கு போகலையா? இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்குன்னு ஒரு கல்யாண காட்சின்னு வந்துச்சுன்னா அவன் குடும்பத்தை அவன் எப்படி சமாளிப்பான் சொல்லு? என்ன சும்மா இப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு? வேலை கிடைச்சா இவனு போக மாட்டானா? சும்மாவே இவனை வீட்டுல உட்காந்துருப்பானா? சும்மா அதையே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கின்னு எப்ப பார்த்தாலும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வீட்லயே இருக்கேன். என் கூட ஒரு நாள் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் என் கூட வந்து பாரு. எத்தனை கம்பெனி ஏறி ஏறி இறங்குறேன், வேலை தேடி எப்படி நாய் மாதிரி அலையிறேன்னு அப்போ உனக்கு புரியும். இங்கெல்லாம் படிச்ச படிப்புக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது, புரியுதா? என் கூட பிஎஸ்சி படிச்சவன் அங்க ஹோட்டல்ல சிக்கன் ரைஸ் போட்டுட்டு இருக்கான். பிகாம் முடிச்சவன் கொளுத்து வேலை செய்யறான். போய் பாரு வெளிய. என்ன மாதிரி வேலை தேடி அலையிற பசங்களோட நிலைமை என்னன்னு உனக்கு அப்போ புரியும். படிக்காம இருந்தா கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் போல. ஆனா இப்ப படிச்சு முடிச்சுட்டு படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடி அலையதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. 10வது 12வது படிச்சிருந்தா போதுமா, டெலிவரி வேலையா மாசம் 30,000. எப்படி மாசம் 30,000? நான் 10வதும் படிச்சு 12வதும் படிச்சு காலேஜ் ஒரு 3 வருஷம் படிச்சு நான் படிச்ச இந்த 15 வருஷ படிப்புக்கு வெறும் 10,000 12,000. எப்படி 10,000 12,000 தான். நான் லட்ச லட்சமா கட்டி படிச்ச இந்த 15 வருஷம் படிப்புக்கு வெறும் 10,000 12,000 தான் தெரியும் போது உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நல்லா பெரிய பெரிய கம்பெனியே ட்ரை பண்ணா நல்ல சம்பளம் தர போறாங்க. பெரிய கம்பெனியா? சரி, உங்கள பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கம்பெனி, அவங்க ஃப்ரெஷருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? வெறும் 8,000 ரூபாய். எப்படி? வெறும் 8,000 ரூபாய். இது இருக்கட்டும், வருஷம் புதுசு புதுசா ஃப்ரெஷரை சேர்க்கும் போது ஆல்ரெடி இருக்க ஸ்டாஃப்ஸ எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த வருஷம் மட்டும் 98,000 பேர் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. இன்னைக்கு எவனோ, ஆனா நாளைக்கு நான். அப்ப என்ன சொல்ல வர நீ? இப்படியேதான் இருக்க போறியா? படிச்ச படிப்புக்கு எந்த வேலையும் கிடைக்காதுன்னு சொல்றியா? நீ வேலைக்கு போனாதானே உன் குடும்பத்தை நீ பாத்துக்க முடியும். உங்க அப்பா அம்மாக்கு எதுவும் செய்யணும்னு உனக்கு தோணலையா? இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு நான் சொல்லல, கிடைச்சா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். என்னமோ கேட்டீங்கல்ல, என்ன கேட்டீங்க? உன் அப்பா அம்மாக்கு உனக்கு எதுவும் செய்ய தோணலையான்னு தானே கேட்டீங்க. எனக்கும் உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கு. காலேஜ் முடிக்கிற வரை பெருசா தெரியல. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சம்பளம், இருக்கிறதுக்கு ஒரு சொந்தமான வீடு, அப்பாக்கு இதெல்லாம் பண்றோம் அம்மாக்கு இதெல்லாம் பண்றோம். ஆனா எல்லாமே
எல்லாமே மாறிடுச்சு. அப்போ புரியல. இது எல்லாத்தையும் விட ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது அப்போ புரியல. பொருள்லேருந்து பார்க்கறதுக்கு வேணா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க ஒருத்தனுக்கும் தான். எங்கள் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பான் என்ன மாதிரி வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு. அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மனசை விட்டு பேசி பாருங்க. அப்போ புரியும் உங்களுக்கு அவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு. மா, என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்றது உண்மைதான். இதுதான் நம்ம வாழ்க்கையம்மா, இப்படிதான் நம்ம இருக்க போறோம்ல. என்னால உங்களுக்கு எதுவும் செய்ய முடியலையம்மா. உங்க யாருக்குமே என்னால எதுவும் செய்ய முடியலையம்மா. என்னால எதுவும் செய்ய முடியலையேம்மா. வேற யாரா வர சொல்லுங்கயா. மேகமிங் சார். பண்ண போறோம் தம்பி. இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீ வேலை இல்லாம இருக்க, வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்க, ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்ட. திடீர்னு உனக்கு இன்டர்வியூ கால் வருது, அந்த இடத்துல நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்ட, அந்த இடத்துல வேலை கிடைக்கணும். திருப்பி சோதனை வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போறப்போ உங்க அம்மாவும் சொந்தக்காரங்களும் என்னை பத்தி பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நீ இப்படி ரியாக்ட் பண்ண, அதை அடிச்சுக்கோ. ரெடியா? ஆக்ஷன்.
அதிசயம் ஏதுமே புவி மீது கிடையாது எழுந்து வா